Hello everyone, welcome back to my channel Nafia Creation. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரவா ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்யறதுங்கறத நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப நல்லாவே புசுபுசுன்னு சாஃப்ட்டா வந்துருந்துச்சுங்க. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கலாங்க. எந்த கப்ல மெஷர் பண்றோமோ அதே கப் அளவுலயே மத்த எல்லா பொருட்களையுமே எடுத்துக்கலாம். நான் இந்த கப் அளவுல 1 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன். இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சிடாதீங்க, கொரகொரப்பாகவே இருக்கட்டும். அதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு அதே கப் அளவுக்கே இப்போ நம்ம மைதாவும் எடுத்துக்கலாம். இதே கப் அளவுக்கே சேமாகவே எடுங்க. ரவா வறுத்து சேர்க்கணும்னா அவசியம் இல்லை, நார்மலாகவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி பொடிச்சு வச்சுருந்த ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வெல்லம் காய்ச்சி சேர்க்கறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா வெல்லம் சேர்த்து இது பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் அதோட திக்கான பேட்டர் கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வச்சிடலாம். அப்போ தான் அந்த ரவை ஊறி நல்லா சூப்பராக வரும். இப்போது நம்ம மெஷர் பண்ண கப்லேயே ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சு வச்சுக்கோங்க. அதை அதையும் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். இதில் ஒரு 2 கல் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. அப்போ தான் இனிப்போட சுவை கூட்டி கொடுக்கும். இப்போ பாருங்கள், 1/2 ஹவர் ஆயிடுச்சு. நல்லா ரவை ஊறிடுச்சு. நம்ம காய்ச்சி வச்ச வெல்லமும் ஆறிடுச்சு. அதை அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்கலாம். நமக்கு திக்காக இருக்கணும், தண்ணி ஆகிடக்கூடாது. அப்புறம் எண்ணெய் ரொம்ப குடிக்கும், அப்புறம் நல்லா வராது. திக்காக இருந்தால் தான் அதோட பக்குவம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதோட டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளும் கொஞ்சம் நறுக்கி வச்ச தேங்காயும் போடுறேன். அதோட டேஸ்ட் இன்னும் ரிச்சாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதும் ஒரு குழிக்கரண்டியில் பாதி குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து மெல்ல ஊற்றிக்கலாம். ஊற்றுனீங்கன்னா அப்படியே மேலே உப்பி வரும். உப்பி வந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் பரட்டி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரவை பணியாரம் ரெடி ஆகிடும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எப்படி இருந்தது டேஸ்ட்டு அப்படின்ட்டு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர இது ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.